Next example 1.39. By using Gaussian elimination method, balance the chemical reaction equation. ஒரு chemical equation கொடுத்துருக்காங்க, chemical reaction ஓட equation கொடுத்துருக்காங்க, அதை balance பண்ணணும் using Gaussian elimination method. Gaussian elimination method யூஸ் பண்ணி இந்த equation எப்படி balance பண்ணலான்னு பார்ப்போம். ஸோ இந்த chemical reaction equation given equation எழுதியிருக்கேன். ஸோ இதில் எப்படி நான் ஒரு மேட்ரிக்ஸாக ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறத பாருங்கள். ஃபஸ்ட்டு இதில் 4 டேர்ம் இருக்குது. gives left hand side 2 terms இருக்குது, gives right hand side 2 terms இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஒன்று நான் x1 எடுத்துக்கிறேன். ஸோ x1 C5 H8 x1 டேர்மில் C5 H8 ப்ளஸ் செகண்ட் டேர்மை x2 எடுத்துக்கிறேன், x2 O2 gives தேர்ட் டேர்மை x3 எடுத்துக்கிறோம், x3 CO2 ப்ளஸ் x4 H2O. ஸோ இந்த மாதிரி இந்த ஈக்குவேஷனை நான் எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், இதில் இருக்கிறது எதெல்லாம்? கார்பன் இருக்குது, ஹைட்ரஜன் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறதா நமக்கு ரைட் ஹேண்ட் சைட்லேயும் இருக்குது. கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். ஸோ ஃபஸ்ட் நான் ஈக்குவேட்டிங் கார்பனை ஈக்குவேட் பண்ணுறேன். டபுள் சைட்லேயும் கார்பனை ஈக்குவேட் பண்ணுறேன். நம்பர் ஆஃப் கார்பனை ஈக்குவேட் பண்ணால் எனக்கு என்ன ஈக்குவேஷன் கிடைக்குதுன்னு பாருங்கள். x1 டேர்மில் 5 கார்பன் இருக்குது. ஸோ 5x1. நெக்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கார்பன் இருக்கா? இல்லை. நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட் சைடில் தான் கார்பன் இருக்குது. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடில் 1 கார்பன், x3 எலமெண்ட்டில் ஒரு கார்பன் இருக்குது. ஸோ 1x3. x4ல் கார்பன் இல்லை. ஸோ இதிலேருந்து நான் ஈக்குவேஷன் எப்படி ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னா 5x1 minus x3 is equal to 0, which is equation 1. நெக்ஸ்ட்டு ஈக்குவேட்டிங் ஹைட்ரஜன். செகண்ட் நான் ஹைட்ரஜனை ஈக்குவேட் பண்ணுறேன். ஹைட்ரஜனை ஈக்குவேட் பண்ணும்போது எனக்கு செகண்ட் ஈக்குவேஷன் கிடைக்கும். ஹைட்ரஜன் பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் x1 டேர்மில் 8 ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ 8x1. x2 டேர்மில் ஹைட்ரஜன் இல்லை, which is equal to x3 டேர்மில் ஹைட்ரஜன் இல்லை, x4 டேர்மில் 2 ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ 2x4. ஸோ இதிலேருந்து ஈக்குவேஷன் எப்படி ஃபார்ம் பண்ணலாம்? 8x1 minus 2x4 is equal to 0. ரெண்டுமே 2ஆல் டிவைட் பண்ணிக்கலாமா? ஸோ 4x1 minus x4 is equal to 0, which is second equation. ஜஸ்ட் இதை சிம்பிளிஃபை பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஆக்சிஜனை ஈக்குவேட் பண்ணுறேன். கார்பன் ஈக்குவேட் பண்ணியாச்சு, நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் வச்சு ஈக்குவேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் வச்சு ஈக்குவேட் பண்ணுறேன். ஈக்குவேட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்குது பாருங்கள். ஆக்சிஜன் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் x1 டேர்மில் இல்லை, x2 டேர்மில் 2 ஆக்சிஜன் இருக்குது. ஸோ 2x2 is equal to ரைட் ஹேண்ட் சைடில் x3 டேர்மில் 2 ஆக்சிஜன் இருக்கா? ஸோ 2x3 ப்ளஸ் இதில் ஒரு ஆக்சிஜன் இருக்குது, x4 டேர்மில் 1 ஆக்சிஜன் இருக்குது. ஸோ ப்ளஸ் x4. ஸோ இதிலேருந்து ஈக்குவேஷன் எப்படி ஃபார்ம் பண்ணுவோம்? 2x2 minus 2x3 minus x4 is equal to 0, which is equation 3. So there are 3 equations. நாம் ஃபார்ம் பண்ண ஈக்குவேஷன்ஸை மட்டும் நான் இப்போ எழுதிக்கிறேன். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் 5x1 minus x3 is equal to 0. Second equation 4x1 minus x4 is equal to 0. Third equation 2x2 minus 2x3 minus x4 is equal to 0. So there are 3 equations, but number of variables is equal to 4. So number of variables எதெல்லாம்? x1, x2, x3 and x4. Number of variables is equal to 4, but number of equation 3. So let us form a A augmented B matrix from the derived solution. இந்த derive பண்ண சொல்யூஷன்லேருந்து A augmented B ஃபார்மேட்டில் ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணுறேன். ஃபஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து ஃபஸ்ட் ரோ எழுதுகிறேன். x1ஓட கோஎஃபிஷியன்ட் 5, x2 கோஎஃபிஷியன்ட் இல்லை, x3 கோஎஃபிஷியன்ட் -1, x4 கோஎஃபிஷியன்ட் இல்லை 0. நெக்ஸ்ட்டு இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற 0வை ஆக்மெண்டட் பைக்கு அப்புறம் எழுதுகிறோம். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஈக்குவேஷன் x1ஓட கோஎஃபிஷியன்ட் 4, x2ஓட கோஎஃபிஷியன்ட் 0, x3 கோஎஃபிஷியன்ட் 0, x4 கோஎஃபிஷியன்ட் 1 is equal to 0. x4 coefficient -1 is equal to 0. Next third equation la x1 coefficient illa, x2 coefficient 2, x3 coefficient -2,
x4 coefficient -1 0. ஸோ A augmented B ஃபார்மெட்டில் ஒரு மேட்ரிக்ஸ் நான் இந்த ஈக்குவேஷன்லேருந்து ஃபார்ம் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு நான் இதை எலிமெண்ட்ரி ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ணணும். எலிமெண்ட்ரி ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ணி ரோ எஸ்லான் ஃபார்முக்கு ரெடியூஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் 5 இருக்குது, செகண்ட் ரோவில் ஃபஸ்ட் எலமெண்ட் 4 இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு நான்-ஜீரோ எலமெண்ட் கீழே இருக்குது, இந்த ரெண்டுமே 0 ஆகணும். ஆல்ரெடி இந்த டேர்ம் 0 ஆயிடுச்சு. ஸோ இந்த டேர்ம் 0 ஆகணும் அப்படின்னா R2 0 ஆக நான் என்ன பண்ணுறேன், R2 implies 5R2 minus 4R1. R1 4ஆல் மல்டிபிள் பண்ணால் 20, R2 5ஆல் மல்டிபிள் பண்ணால் 20. நெக்ஸ்ட்டு மைனஸ் பண்ணுறப்ப எனக்கு 0 தான் கிடைக்கும். ஸோ இந்த எலிமெண்ட்டு ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ணுறேன். 5R2 is equal to R2 5ஆல் மல்டிபிள் பண்ணால் 4 5s are 20, 0 0 minus 5 0. 4R1 R1 4ஆல் மல்டிபிள் பண்ணால் 5 4s are 20, 0 minus 4 0 0. மைனஸ் இருக்கிறதுனால சைனை சேஞ்ச் பண்ணுறேன். மைனஸ் இருக்கிறத ப்ளஸ்ஸாக மாற்றிக்கிறேன், ப்ளஸ் இருக்கிறத மைனஸாக மாற்றிக்கிறேன். 20 minus 20 0, 0 minus 0 0, 0 plus 4 4, minus 5 0. ஸோ ரோ 2 எலிமெண்ட்ரி ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ணி எழுதிக்கேன். ரோ 3ல் ஆல்ரெடி 0 இருக்கிறதுனால நான் இதை அப்படியே வச்சுக்கிறேன். ஸோ விச் இஸ் ஈக்குவலன்ட் டு ஃபஸ்ட் ரோ எந்த சேஞ்சும் இல்லை, 5 0 minus 1 0 0. செகண்ட் ரோ எலிமெண்ட்ரி ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ணியிருக்கேன், 0 0 4 minus 5 0. தேர்ட் ரோவில் சேஞ்ச் பண்ணலை, 0 2 minus 2 minus 1 0 augmented by. ஸோ இப்போ ரோ எஸ்லான் ஃபார்ம் கொண்டு வரணும்னா ஃபஸ்ட் ரோவில் ஃபஸ்ட்டு நான்-ஜீரோ எலமெண்ட் 5 இருக்குது, 5 கீழே இருக்க 2 எலமெண்ட் 0. செகண்ட் ரோவில் ஃபஸ்ட்டு நான்-ஜீரோ எலமெண்ட் 4 இருக்குது, 4 கீழே இருக்கிறதும் 0வாக இருக்குது, இந்த சைடில் இருக்கிறது 0வாக இருக்கவே கூடாது. ஸோ என்ன பண்ணுறேன், R2வையும் R3யையும் இன்டர்சேஞ்ச் பண்ணுறேன். R2 interchange with R3. So next which is equivalent to 5 0 minus 1 0 0. R3ல இருக்கிறது R2க்கு வந்துடும், 0 2 minus 2 minus 1 0. R2 R3 ஆயிரும், 0 0 4 minus 5 0. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் ரோவில் ஃபஸ்ட்டு நான்-ஜீரோ எலமெண்ட் 5, அது கீழே இருக்க எலமெண்ட் 0வாக இருக்குது. செகண்ட் ரோவில் ஃபஸ்ட் நான்-ஜீரோ எலமெண்ட் 2, அது கீழே இருக்க எலமெண்ட் 0வாக இருக்குது. ஸோ விச் இஸ் இன் ரோ எஸ்லான் ஃபார்ம். இப்போ ரோ எஸ்லான் ஃபார்முக்கு வந்ததுக்கப்புறம் நாம் என்ன பண்ணிக்கலாம், கன்சிஸ்டன்சி செக் பண்ணுவோம். கன்சிஸ்டன்சி செக் பண்ணும்போது ரோ ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு, ஸோ இதை நான் மறைச்சிக்கிறேன், ரோ ஆஃப் ஏ. ஸோ ரோ ஆஃப் ஏ, ரோ first one non-zero row, second one non-zero row, third one also non-zero row. So row of A is equal to 3 and row of A augmented B is equal to A augmented B na the whole matrix. இதோட row என்ன வரும், first one non-zero row, second one non-zero row, third one non-zero row. So row of A augmented B யும் 3 தான். Here நமக்கு என்ன கிடைக்குது, row of A is equal to row of A augmented B but less than 4. 4ங்கிறதா number of variables. Here number of variables 4, x1, x2, x3, x4, 4 variables இருக்கா. பட் நமக்கு row of A row of A augmented B யும் 3 தான் வருது. ஸோ less than number of variables வர்றதுனால it has infinitely many solution. இதில் வந்து non-trivial solution சொல்லுவோம். So it has infinitely many solution. Consistent but infinitely many solution. ஸோ இந்த இதிலேருந்து நாம் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிக்கலாமா. ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்குது, x1ஓட கோஎஃபிஷியன்ட் 5x1, x2 கோஎஃபிஷியன்ட் இல்லை, நெக்ஸ்ட்டு -1 x3, x4 கோஎஃபிஷியன்ட் இல்லை, விச் இஸ் ஈக்குவல் டு 0. ஃபஸ்ட் ஈக்குவேஷன். செகண்ட்லேருந்து x2 கோஎஃபிஷியன்ட் இருக்கா, 2x2 -2x3 -1x4 இஸ் ஈக்குவல் டு 0. தேர்ட் ஈக்குவேஷன் பாருங்கள், x1 x2 கோஎஃபிஷியன்ட் இல்லை, 4x3 -5x4 இஸ் ஈக்குவல் டு 0. லாஸ்ட்டு x4ஓட வேல்யூ இல்லை. ஸோ லெட் அஸ் டேக் x4 இஸ் ஈக்குவல் டு ஒன் பேராமீட்டர் t. x4 வேல்யூ ஒரு பேராமீட்டராக நம்ம எடுத்துக்கிறோம். பிகாஸ் இங்கே x4 கண்டுபிடிக்கிறதுக்கு
வேல்யூ இல்லைங்கிறதுனால அது ஒரு பேராமீட்டராக எடுத்துக்கிறோம். x4 is equal to t. ஸோ இந்த x4 is equal to t-யை பேக் சப்ஸ்டியூஷன் மூலமாக சப்ஸ்டியூட் பண்ணி x3, x2, x1ஓட வேல்யூ கண்டுபிடிப்போம். ஸோ x4 is equal to 4-ஐ தேர்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ 4x3 minus 5x4 is equal to 0ன்னு இருக்கா. 4x3 minus 5t is equal to 0. So 4x3 minus 5t is equal to 0. x3 value தானே வேணும். So 4x3 is equal to 5t. x3 is equal to 5t by 4. Next back substitution மூலமாக செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். செகண்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்குது? 2x1 minus 2x3 minus x4 is equal to 0. x3 and x4 value substitute பண்ணுறேன். 2x1 minus 2, so actually 2x2 minus 2 into x3 value 5t by 4 minus t is equal to 0. 2x2 minus 1 2 is 2 2 2s are 4 5t by 2 minus t is equal to 0. So 2x2 is equal to 5t by 2 plus t. இதுக்கு LCM 2 எடுத்தோம்னா என்ன வரும்? 5t plus 2t. So 2x2 is equal to 7t by 2, which implies x2 is equal to 2 left hand side multiplication இருக்கிறது right hand side வந்துச்சுன்னா divided by வரும். So 7t by 4. So x2 is equal to 7t by 4. Next first equation 5x1 minus x3 is equal to 0 இருக்கு. 5x1 minus x3 value 5t by 4 is equal to 0. So 5x1 is equal to 5t by 4. 5 cancel பண்ணிட்டோம்னா x1 is equal to t by 4. ஸோ இப்போ நாம் கண்டுபிடிச்ச x1, x2, x3, x4 வேல்யூவை எழுதுகிறேன். பாருங்கள், x1 is equal to t by 4. x2 is equal to 7t by 4. x3 is equal to 5t by 4. x4 is equal to t. ஸோ இப்போ tக்கு ஏதாவது ஒரு வேல்யூ நாம் சப்ஸ்டியூட் பண்ணணும். t be any real number. tங்கிறது நாம் எடுத்துருக்கிற பேராமீட்டர் தான். ஸோ அது any ரியல் நம்பராக இருக்கலாம். ஸோ நாம் இங்கே ஒரு ரியல் நம்பர் சூஸ் பண்ணி எடுக்கணும். எடுத்தால் தான் பேலன்ஸ் பண்ண முடியும் ஈக்குவேஷனை. ஸோ நம்ம லீஸ்ட் பாசிபிள் நம்பராக நம்ம எடுத்துக்குவோம். இப்போ டீக்கு அப்புறம் 8 போட்டாலும் எல்லாம் கேன்சல் ஆகி நம்பர் வரும். டீக்கு 16 போட்டாலும் எல்லாம் கேன்சல் ஆகி ஒரு நம்பர் கிடைக்கும். பட் லீஸ்ட் வேல்யூ எடுக்கிறதுனால டீக்கு 4 எடுப்போம். டீக்கு 4 எடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன வேல்யூ வரும்? when t is equal to 4. டீயோட வேல்யூ நம்மளாக தான் சூஸ் பண்ணி எடுப்போம். ஏன் 4 எடுக்கிறேன்னா டீயோட வேல்யூ கேன்சல் ஆகும். இப்போ 4 வந்து டினாமினேட்டரில் 4 இருக்கிறதுனால t 4 போடும்போது நமக்கு வந்து கேன்சல் ஆகுங்கிறனால t is equal to 4 எடுத்துக்கிறேன். ஸோ x1 is equal to 4 by 4 is equal to 1. x1 is equal to 1 வருது. நெக்ஸ்ட்டு x2 is equal to 7 into 4 by 4. 4 கேன்சல் ஆயிடுச்சுன்னா x2 is equal to 7. நெக்ஸ்ட்டு x3 is equal to 5 into 4 by 4. 4 கேன்சல் பண்ணிட்டோம்னா x3 is equal to 5. லாஸ்ட் ஒன் x4 is equal to t வேல்யூவே 4 தான் எடுத்துருக்கோம். ஸோ x4 is equal to 4. ஸோ நம்ம பேலன்ஸ் பண்ணோன்னு அந்த ஈக்குவேஷனை நம்ம எப்படி எடுத்திருக்கோம், எந்த மாதிரி எடுத்திருக்கோம் பாருங்கள். x1 C2H8 C5H8 plus x2O2 gives x3CO2 plus x4H2O. இதில் x1, x2, x3, x4 வேல்யூவை நான் சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு ஈக்குவேஷன் என்னவா கிடைக்கும்? x1ங்கிறது 1. ஸோ 1 C5H8 1ங்கிறதுனால அந்த வேல்யூ நான் போட வேண்டாம். ப்ளஸ் x2 வேல்யூ 7 7O2 gives
x3 value 5, 5 CO2 plus x4 value 4, 4 H2O, which is the balanced equation. ஸோ பேலன்ஸ் பண்ணி ஒரு ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு மேட்ரிக்ஸில் ஃபார்ம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி நாம் பேலன்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா கிவன் ஈக்குவேஷனை இந்த மாதிரி x1 x2 படி எடுத்துகிட்டு x1 x2 x3 x3 ஃபார்மேட்டில் எடுத்துகிட்டு கார்பனோட நம்பர் ஆஃப் கார்பன், நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன், நம்பர் ஆஃப் ஆக்சிஜனை ஈக்குவேட் பண்ணும்போது நமக்கு 3 ஈக்குவேஷன்ஸ் கிடைக்குது. அதிலேருந்து A ஆக்மெண்டட் B ஃபார்மேட்டில் மேட்ரிக்ஸாக ஃபார்ம் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு லாஸ்ட் இதிலேருந்து நாம் என்ன பண்ணுறோம் x1 x2 x3 x4ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். லாஸ்ட்டு இது மூலமாக தான் இந்த ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணியிருக்கோம்.